இப்போ கூட்டணி ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வலுவான கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. திரு சேலம் மணிகண்டன், இப்போ ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டிய நிர்பந்தம் இப்போ சிராக் பாஸ்வானுக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க. நிதிஷ்குமாரும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தான், அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ்கோ இப்போ அதிமுகவுக்கு அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா பின்பற்றணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்கேபி கருணா என்னோட பல விவாதங்களில் பங்கேற்றிருக்காரு. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, டெல்லிக்கு மோடிசாமி, வீட்டுக்கு பழனிசாமின்னு நான் வெளிப்படையா ஆதரிச்சு பேசுறேன். அதை முதல்ல அவருக்கு தெரியப்படுத்திடுறேங்க. ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி டெல்லி மிக மிக ஆபத்தானது, நான் ஏத்துக்கிறேன். எஸ்கேபி கருணா சொன்னதுல நான் 100% உடன்படுறேன். டெல்லி இஸ் எ டேஞ்சர், மிக மிக ஆபத்தானது. கை உங்களோட இருக்குமா இல்ல பண்ணையார் பக்கம் போயிடுமான்னு கொஞ்சம் பத்திரமா சொல்றீங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மோடி எங்கள் டாடின்றாரு, நீங்க இவ்வளவு எச்சரிக்கையோடு அணுகுறீங்களே. டெல்லி நான் எந்த இதுல சொன்னேன், கை உங்க கூட இருக்குமா? நீங்க நம்புற டெல்லி, உங்க டெல்லி பாஸ் இருக்கிறார், ஓட்டோரே ஓட்டோரே அப்படின்னு டிஷர்ட் போட்டுட்டு என்னுடைய உடன்பிறவாதனாவே வம்புங்க, உடன்பிறவாத என்னுடைய ஸ்டாலின் என்னுடைய அண்ணன் தம்பி அப்படின்னு உறவு கொண்டாடுறாரு. அந்த கை உங்களோட இருக்குமான டெல்லியை பாத்துக்குங்க ஜாக்கிரதையா அப்படின்னு சொன்னேன். இதுல துக்ளக் இதையா ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு. இன்டாக்டா நிதிஷ்குமாரும் பிஜேபி ரொம்ப காலம் தொடர்ந்தாங்கன்னாரு. இல்ல, அது ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. நடுவுல நிதிஷ்குமார் பல்டிகுமார்னு பேர் எடுத்து அந்த பக்கம் போய் இந்த இண்டி கூட்டணி, டாட்டு கூட்டணி, டவுட் கூட்டணிங்கிறத உருவாக்கின பிதாமகனே அவர் தான். திரும்ப அவர் மனம் தெரிஞ்சு இந்த கூட்டணிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இதையா சொன்ன இன்னொரு விஷயம், ஆட்சிக்கு எதிரான ஓட்டை விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில முடிவுகள் எடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மக்களவை தேர்தலில் கூட்டணியை பிரிஞ்சு தனியா தானே சந்திச்சாரு. அதான் சார் சொல்றேன், தவறு இல்ல. அரசியல் சார் எந்த விமர்சனம் வேணாலும் பண்ணுவாங்க, 3 மாசத்துல சேர்ந்துக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்ல. ஆட்சிக்கு எதிரான ஓட்ட விஜய் பிரிப்பார் அவர் சொல்றது ஒரு விதத்தில் ஏற்புடையதா இருந்தாலும், மைனாரிட்டி ஓட்டுகளை இதுவரைக்கும் எந்த இதுவும் இல்லாம சல்லிச்சா மொத்தமா அள்ளிட்டு இருந்தாங்களே திமுக, அந்த மைனாரிட்டி ஓட்டுல ஒரு டென்ட்டை ஏற்படுத்துவார் விஜய். அதுல அதிமுகவுக்கு பாதகம் இல்ல. பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளை விஜய் தனியார் என்னார்னா அதுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார். இளம் பெண்கள் ஓட்டு அவர் பாதிப்பு ஏற்படுத்துவார். இதெல்லாம் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்ல. முக்கியமா மோடி எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கு பாத்தீங்களா. சிறுபான்மையினருடைய வாக்கு இல்லாம, மகளிருடைய வாக்கு இல்லாம அதிமுக தமிழ்நாட்டுல நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சியா இருந்துச்சா சார்? இப்ப அவங்க 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், மகளிர் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்களா? அது நிதர்சனம் அல்ல. 2024 தேர்தலே பாத்தீங்கன்னா உங்க வாக்கு சதவீதம் 5% குறைஞ்சு போனதுக்கு காரணம் நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய்னால மகளிர் உங்களை நம்பி ஓட்டு போடல. அந்த மகளிருக்கு அம்மாவுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிமுகவுக்கு அந்த வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மைங்க. எனக்கு இதுல ஒண்ணு நான் ஒரு விமர்சகரா சொல்றதுல எனக்கு ஒரு இது இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. நான் திருப்பி சொல்றேன், விஜய் அதிமுக கூட்டத்துக்கான அடிப்படை காரணம் அதாவது தனித்து நின்றாலே இன்னைக்கு. இன்னொன்னு கேட்டீங்க, என்ன பீகாருடைய இதோட தாக்கம் என்னன்னு கேட்டீங்க. மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் சேலத்துல சந்திச்சு அதிமுக தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திருக்கிறார். அநேகமா அந்நியார் அவர்களும், விஜயகாந்த் அந்நியார் அவர்களும் கூடிய விரைவில் வரப்போறாங்க. இதுதான் அதோடைய முதல் தாக்கங்க. விஜய் இந்த பக்கம் அதிமுகவோட சேர்ந்து அது ஒரு பெரும் வெற்றி, இல்லாவிட்டால் அது ஒரு வெற்றி. இந்த அளவுக்கு தான் விஜய் அதிமுக கூப்பிடுதா ஒழிய விஜய் வந்தா தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற நிலைமை இல்ல. 2011 திரு கருணாநிதி அவர்கள் கொடுத்ததை விட மோசமான சுனாமி ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஆட்சி, விலைவாசி உச்சம், மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, 6 வயது சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, 60 வயது கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற இந்த ஆட்சியினுடைய அலங்கோல காட்சியே வேண்டும் சாமி மீண்டும் சாமி எங்களை காக்க வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமின்னு கொண்டு ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறதுக்கு டெல்லி சாமி ஒருத்தர் கூட போதும். இதுக்கான பதில வன்னியர்ஸ்ட கேட்கலாம்.